ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கோராக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறேன், எங்கள் வீட்டில் இருக்க பெட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்துங்க. அப்போ தானே இதுக்கப்புறம் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க காய்ஸ், வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போனால் லவ் பேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்கிட்ட எத்தனை லவ் பேர்ட்ஸ் பேர் இருக்குன்னா 3 லவ் பேர்ட்ஸ் பேர் இருக்குது. நான் வச்சுருக்கேன். லாஸ்ட்டு 2 மந்த் முன்னாடி இதை வாங்கினேன். 3 லவ் பேர்ட்ஸ் பேரில் 3மே ப்ரீட் ஆகல ஸ்டார்டிங்கில். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு பேர் மட்டும் ப்ரீட் ஆகிடுச்சு. அது மட்டும் தான் ப்ரீட் ஆகிருக்கு. பட் மீது எல்லா பேருமே பேராக தான் நான் வாங்கினேன் லவ் பேர்ட்ஸ். ஆனால் எந்த பேருமே ப்ரீட் ஆக மாட்டேங்குது. பானை உள்ளலாம் போய் நல்லா உக்காஞ்சிக்குது. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடுது. பட் முட்டை மட்டும் வைக்க மாட்டுது. முட்டை அது கால்சியம் பவுடர் இருக்கும், கனவாவோடு அந்த கோலமாவு கட்டி செங்கல் எல்லாமே வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் தின்னது தான் நான் கண்ணில் பார்க்கும்போது. ஆனால் முட்டை போடும்போது ஆனால் இதில் ஒரு பேர் மட்டும் முட்டை போட்டு குஞ்சும் பொரிச்சிருக்கு. அந்த குஞ்சு பொரிச்சை வந்து நான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணல. அதை நான் அப்புறமா பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து குட்டி லவ் பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது முட்டையிலேருந்து பொரிஞ்சது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 லவ் பேர்ட்ஸ் பொரிஞ்சிருக்கு முட்டையிலேருந்து. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததை பார்க்கும்போது. இன்னும் 2 முட்டை பொரியல. அது இன்னொரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா முட்டை போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டை போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் கழிச்சு தான் 2 முட்டை அப்புறம் போட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது பெட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எதாவது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மோஸ்ட்லி பெட் ஷாப்பில் வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா பெட் ஷாப்பில் வந்து வேணான்ற பெட்ஸு யாருக்கும் பிடிக்காததில் இது வந்து அதில் கம்மி விலையில் விற்றுருவாங்க. அது வந்து நம்ம தலையில் கட்டுருவாங்க. பெட் ஷாப்பில் வாங்கினா நீங்கள் எங்கே போய் வாங்கினா ஒன்று ப்ரீடர்ஸ் கிட்ட போய் வாங்க. ஏன்னா ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த பெட்டு எப்படி இருக்குது, அந்த பெட்டு எப்படி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்மளுக்கு தேவையான நல்ல பெட்டாக பார்த்து நல்ல கம்மியான விலையில் பார்த்து வாங்கிடலாம். இப்போ நம்ம ரெண்டாவது எதை பற்றி போகிறோம்னா ஃபின்ச்சஸை பற்றி பார்க்க போகிறோம். என்கிட்ட எத்தனை ஜோடி ஃபின்ச்சஸ் இருக்குன்னா 2 ஜோடி ஃபின்ச்சஸ் இருக்குது. இதை நான் எங்கே வாங்கினேன், நானும் போய் சந்தையில் தான் வாங்கினேன். பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன் நான். இதோட ரேட் வந்து 350 தான் இதோட மினிமம் ரேட்டே. பட் ஆனால் அவங்க 400ன்னு சொல்கிறாங்க. அதுக்கோசம் தான் நான் வந்து ப்ரீடர்கிட்ட போய் வாங்குறேன். நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட யார்ட்டையா வாங்கினா கண்டிப்பாக நம்ம 300 கூட வாங்கின்னு வரலாம் ஃபின்ச்சஸை. அதை வாங்கின்னு வந்து நம்ம ப்ரீட் பண்ணி கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். லவ் பேர்ட்ஸ் மாதிரி தான் இதுவும் தினை தான் சாப்பிடும். தண்ணிக்கு வந்து தனியாக ஒரு பாட் வச்சுன்னு ஃபின்ச்சஸ் வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக குளிச்சிடணும். அதனால் தனியாக இதுக்கு ஒரு பாட் மாதிரி வச்சு தண்ணி ஊற்றி விட்ருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, முழுகிற மாதிரி. அது குளிக்கிற மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் இருக்க குட்டி மீன்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹாபியே வந்து ஃபஸ்ட்டாக நான் மீனுக்கு தான் நிறையா வளர்த்துன்னு இருந்தேன். இந்த குட்டி மீனுக்கெலாம் எப்படி நான் இது ரெடி பண்ணேன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பெரிய மீனாக வாங்கி வச்சேன். அது வந்து மாலிலாம் ப்ரீட் ஆகிடும். ப்ரீட் ஆனோன்னு குட்டி போடும்போது அந்த ப்ரீடான ஃபீமேல் மீனை மட்டும் எடுத்து தனியாக ஒரு தொட்டியில் போட்டுருவேன். இந்த மாதிரி வீடியோ ஆல்ரெடி ஒரு 2-3 போட்டிருக்கேன் என் சேனலில். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன், வீட்டில் இருக்க அந்த மீன் தொட்டி, பெரிய மீன் தொட்டி பற்றி தான் பார்க்க போகிறேன். அதில் தான் நான் எல்லா மீனுமே ஒன்றா விட்டு வச்சுருக்கேன். இந்த மீன் தொட்டியில் எந்தெந்த மீன்லாம் இருக்குன்னா 2 கோழி கேப் வச்சுருக்கேன். அப்புறம் 4 கோல்டு ஃபிஷ்ஷும் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் 2 ஃபீமேல் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 13 மாலி ஃபிஷ்ஷஸும் இதில் தான் இருக்குது. மொத்தமே இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாலி ஃபிஷ்ஷஸ்லாம் ஏதாவது ஒன்று ப்ரீட் ஆகிடுச்சுன்னா அதை எடுத்து தனியாக ஒரு மீன் தொட்டியில் போட்டு வச்சுருவேன். அது வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸில் வந்து குட்டி போட்டுரும். அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் மீன் எடுத்து எப்பயும் போல பெரிய தொட்டியில் விட்டுட்டு அந்த குட்டி மீன்லாம் எடுத்து வெளியே வச்சுருவேன். அந்த பிளான்ட் டேங்க்கில் வந்து போட்டுருவேன். இது மாதிரி வீடியோஸ் நான் நிறையா போட்டிருக்கேன் சேனலில். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் இருக்க ஃபைட்டர் ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபைட்டர் ஃபிஷ் வந்து என்கிட்ட ஒரு 4 மந்த்தாக என்கிட்ட இருக்குது. ஸ்டார்டிங் வாங்கும்போது ஒரு பேராக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதோட பேர் வந்து ஃபீமேல் இறந்து போயிடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் வாங்கி ப்ரீட் பண்ணுற வீடியோ போடுவேன்ட்டு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து அடுத்தது எதை பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் குட்டி போட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி ப்ரீடான மீனை தனியாக விட்டுருவேன். இது ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் தான் இந்த மீனை தனியாக விட்டேன். இப்போ அது வந்து குட்டி போட்டிருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எத்தனை குட்டி போட்டிருக்குன்னு. இதை வந்து நான் கடைசியாக தான் கவனித்தேன். என்னோடய பட்ஜெட்ஸ்லாம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. நான் வந்து இதை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வச்சுட்டு இருந்தேன். பட் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும் பட்ஜெட்ஸுக்கு. ஏன்னா அது வந்து வீக்லி ஒன்ஸ் அது குளிச்சிடும். நான் பட் வந்து தண்ணியே வைக்கல. நானே மறந்தே போயிட்டேன். அதுங்களே இப்போ எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டு இப்போ கண்டிப்பாக அதுக்கு தண்ணி வச்சே ஆகணும் குளிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் எடுத்துருங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.